ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டோட சண்டே ஸ்பெஷல் பார்க்கலாம். இன்றைக்கி சண்டேன்றனால டொமேட்டோ பிரியாணி, இது தக்காளி பிரியாணி பொன்னி ரைஸில் தான் பண்ணியிருக்கேன். பொலன்னு சூப்பராக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. பொன்னி ரைஸில் கூட டேஸ்டியாக பொலன்னு ரொம்ப நல்லா பண்ணலாம். கொஞ்சம் பட்டாணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி பிரியாணி. அதே மாதிரி ஆனியன் ரைத்தா, இது கொஞ்சமாக சிப்ஸு, மாம்பழம், கொஞ்சம் பனானா, சப்பாத்தி கொஞ்சம். இது வீட்டில் பண்ண ஹோம்மேட் ஜாம். இது வீடியோ எடுத்திருக்கேன், நான் அப்லோட் பண்ணுறேன். எல்லா ஃப்ரூட்ஸும் போட்டு நல்லா ஜெல்லி மாதிரி சூப்பராக வந்துருந்துச்சு. இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல் பார்க்கலாம். இன்றைக்கி சனிக்கிழமைனால கலந்த சாதம் தான். என்னோடய வீடியோஸ் டெய்லி பார்க்குறவங்களுக்கு தெரியும். சனிக்கிழமைனாலே புளியோதரை பண்ணுவேன் நான், கோவில் புளியோதரை. இது தேங்காயும் லெமனும் கலந்த சாதம். இது டபுள் பீன்ஸ் போட்டு பொரியல். இன்றைக்கி சனிக்கிழமைனால அங்கே வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்த்துக்க மாட்டோம், ஆனால் டபுள் பீன்ஸை பொரியலாக பண்ணிட்டேன். கலந்த தயிர் சாதம், அப்பளம், வடம் இதெல்லாம். இது ஃப்ரூட் சாலட் பண்ணுறதுக்காக நான் ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஃப்ரூட் சாலடும் பண்ணியாச்சு. எல்லா ஃப்ரூட்ஸும் போட்டு கஸ்டர்ட் போட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக நட்ஸு, உங்களுக்கு என்ன வேணுமோ போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், ரொம்ப தடவை பார்த்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் நிறையா இருந்தாலும் எங்கள் வீட்டில் இதை பண்ணிடுவேன் நான். தான் இன்றைக்கி எங்கள் வீட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டோட லன்ச் மெனு பார்க்கலாம். சூடான சாதம், இது முருங்கைக்கீரை போட்டு சாம்பார். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்ததுங்க. எப்பயும் வைக்கிற மாதிரி சாம்பார் பண்ணணும். புளியை திக்காக கரைச்சி கொஞ்சம் நிறைய புளியை ஊற்றணும், திக்காக பண்ணணும். சூடான சாதத்தில் வச்சு பசங்க சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இது கோவக்காய் பொரியல். இதுக்கு தேங்காய் நிறையா போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு தட்டி போட்டு தக்காளி ரசம், பருப்பு ரசம், கெட்டி தயிர், வீட்டில் பண்ண லெமன் ஊறுகாய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க சேனலை, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைக்கி வியாழக்கிழமை எங்கள் வீட்டு சமையல் பார்க்கலாம். சூடான சாதம், இது முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு. சாம்பார் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பொரிச்ச குழம்பு, தீயெல்லாம் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் பொடி கறி, இது வெள்ளரிக்காய் போட்டு கூட்டு, நல்லா திக்கான தயிர், வீட்டில் பண்ண லெமன் ஊறுகாய். இது நேற்று ஈவினிங் தட்டை பண்ணேன், ஹோம்மேட் தட்டை. அதான் இது அப்லோட் பண்ணிக்க சேனலில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைக்கி எங்கள் வீட்டோட லன்ச் மெனு பார்க்கலாம். சூடான சாதம், இது பூண்டு தக்காளி எல்லாம் தட்டி போட்ட ரசம், இது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இது 2 வகையாக செய்வேன் நான். இது பொடி போட்ட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, வெண்டைக்காய் பொரியல், பாவக்காய் ரோஸ்ட்டு, கடலை மாவு அரிசி மாவுலாம் போட்டு பாவக்காய் ரோஸ்ட். கொஞ்சம் இன்னும் ஆகிட்டு இருக்கு, இன்னும் முடியல. கெட்டி தயிர், அப்புறம் வீட்டில் பண்ண இன்ஸ்டன்ட் ஊறுகாய். இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல் பார்க்கலாம். சூடான சாதம், இது பாலக் பொரியல். நிறைய தேங்காய் போட்டு பண்ணிங்கன்னா பாலக் பொரியல் சூப்பராக இருக்கும். இது பரங்கிக்காய் பொரியல், நிறைய முள்ளங்கியும் சின்ன வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு முள்ளங்கி சாம்பார். இது கொட் ரசம் சொல்லுவாங்க, சும்மா ரசப்பொடி போட்டு தக்காளி பூண்டெல்லாம் அரைச்சி போட்டு பண்ணுறது. கெட்டி தயிர், இப்போ இது வீட்டில் பண்ண எலுமிச்சம்பழம் ஊறுகாய், லெமன் ஊறுகாய், கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ். தான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க சேனல் ப்ளீஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல் பார்த்துடலாம். போதும் போல் சூடான சாதம், குக்கர் சாதம், இது முருங்கைக்கீரை போட்டு சாம்பார். எப்போதும் போல் சாம்பார் பண்ணிவிட்டு கடைசியாக அந்த முருங்கைக்கீரையை
நல்லா நெய்யில் வதக்கி ஒரு 10 நிமிஷம் வதக்கிட்டு போட்டால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதே முருங்கைக்கீரையை வச்சு பொரியல், நிறையா தேங்காய் போடுங்க நல்லாயிருக்கும். தக்காளி ரசம், பருப்பு ரசம். அண்ட் இது வந்து வெண்டைக்காய் வத்த குழம்பு. மண் சட்டியில் வச்சா சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.